1962ஆம் ஆண்டு மத்திய பிரதேசம் பிலாஸ்பூர் மாவட்டம் சம்பா என்ற சிறிய கிராமம். அங்கே பலஹீனமான உடலுடன் 50 வயதான ஒரு தொழுநோயாளி 25 காசு 50 காசு என்று மக்களிடம் உதவி கேட்டு அலைந்தார். அவர் கேட்டது பிச்சையல்ல, தொழுநோயாளிகளுக்கான ஒரு நம்பிக்கையின் விதை. அவரின் நேர்மையும் உற்சாகமும் ஒரு நல்ல மனதை உருக வைத்தது. 1 ஏக்கர் நிலம் கொடையாக கிடைத்தது. அதில் இடிபாடான ஒரு கட்டிடம். ஸ்ரீ குருஜியின் ஆசிர்வாதமும் ஊக்கமும் கொண்டு இந்த சேவையை தன் வாழ்நாளின் இலக்காக மாற்றிக்கொண்டவர் ஸ்ரீ சதாசிவ கோவிந்த கத்ரே. சேவைகள் துவங்கி தொடர்ந்து நடந்தன. கத்ரே அவர்கள் மறைந்த பிறகும் அந்த சேவை நிற்கவில்லை. அதே அர்ப்பணிப்புடன் ஒரு சங்க பிரச்சாரகர் அந்த பணியை தொடர்ந்து செய்தார். பிலாஸ்பூரை சேர்ந்த கொடை உள்ளம் கொண்ட வழக்கறிஞர் ஜமுனா பிரசாத் வர்மா இந்த பணிக்கு தலைமை பொறுப்பேற்றார். மருத்துவ மையம், சிகிச்சை, புனர்வாழ்வு காட்சிகள். இன்றோ குஷ்டநோயாளிகளுக்கான மறுவாழ்வு மையங்களிலேயே முதன்மையான அமைப்பாக புகழ்பெற்றுள்ளது பாரதிய தொழுநோய் நிவாரண சங்கம். கர்நாடக மாநிலம் பீஜப்பூர் மாவட்டத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத் விவேகானந்த தொழுநோய் சிகிச்சை கேந்திரம் என்ற பெயரில் இதேபோன்ற சேவையை செய்து வருகிறது. உயர்தர சிகிச்சை, ஒழுக்கம் நிறைந்த சூழல், அரசு அதிகாரிகளின் மனமார்ந்த ஒத்துழைப்பு. இந்த மையங்களில் தொழுநோயாளிகளின் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு கல்வியும் மருத்துவ உதவியும் வழங்கப்படுகிறது. இது ஒரு சேவையல்ல, ஒரு சமூகத்தின் மறுஜென்மம்.